Hi all, welcome to Star Police Academy, number one police academy in Tamil Nadu, daily current affairs for TNUS, RB, TN, PSC, SSC, RRB and bank. So, இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஸோ இந்த நியூஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். காசி தமிழ் சங்கமம் 2.0 பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 2.0 அப்படி இந்த வருஷம் நடக்குது. ஸோ போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 1.0 வந்து நடந்துச்சு. ஸோ அதுவும் வாரணாசியில் தான் நடந்துச்சு. ஸோ இந்த டைமும் வந்து பார்த்தீங்கன்னா வாரணாசியில் தான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. ஸோ அதில் இங்கே பார்த்தீங்கன்னா 14 நாள் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்கும். ஸோ இந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு படுத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய கல்வித்துறை அதிகாரிகள் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர்னு போட்டுறக்கூடாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 29 வந்து பார்த்தீங்கன்னா அகத்திய முனிவர் ஜென்ம தினத்தை முன்னிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காசி தமிழ் சங்கமம் 2.0க்கு தலைமை தாங்கிறது யாருன்னா நம்மளோட தமிழ்நாடு கவர்னர் RN ரவி அவர்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முக்கியமானது, ஸோ அதில் 7 குழுவினர் இருக்காங்க. ஸோ அந்த 7 குழுவினருக்கும் ஒவ்வொரு நதிகளோட பேரை வந்து வச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதில் வேற எதுவுமே முக்கியம் இல்லை. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் 2.0 இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வாரணாசியில் தான் நடக்குது. 1.0வும் வந்து பார்த்தீங்கன்னா வாரணாசியில் தான் நடந்துச்சு. 14 நாள் நடக்குது. ஸோ சீஃப் கெஸ்ட் அதாவது முக்கியமான அந்த நிகழ்ச்சி வந்து யாரோட தலைமையில் நடக்குது அப்படின்னா தமிழ்நாடு கவர்னர் RN ரவி அவர்களோட தலைமையில். ஸோ நெக்ஸ்ட் டிசம்பர் 29 அகத்திய முனிவர் ஜென்ம தினத்தை முன்னிட்டு நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நடைபெறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நியூஸ்க்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பிரம்மாண்ட வெற்றி, தீப்தி சர்மா அசத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது தீப்தி சர்மா அவங்க எந்த ஸ்போர்ட்ஸ் கூட ரிலேட் ஆனவங்க அப்படின்னா கிரிக்கெட் அப்படின்றது தெரியணும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸ், வளர்ச்சி அடைந்த இந்தியாவை உருவாக்க சிறு நகரங்களின் பங்கு முக்கியமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன பற்றி பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இந்தியாவுக்கான உறுதியேற்பு யாத்திரை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது 2047 இந்தியா வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாகவும் அது மட்டும் இல்லாமல் அதை நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற உறுதியேற்பு யாத்திரையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்க்கலாம், வளர்ச்சி அடைந்த இந்தியாவுக்கான உறுதியேற்பு பயணத்தின் கீழ் மோடியின் உத்தரவாத வாகனங்கள் நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் இயக்கப்பட்டு வருகின்றன. கடந்த ஒரு மாதத்தில் ஆயிரக்கணக்கான கிராமங்கள் மற்றும் சிறு நகரங்களை இந்த யாத்திரை சென்றடைந்துள்ளது. நாட்டு மக்கள் ஒவ்வொருவரின் பிரச்சனையும் தீர்க்க அவர்களின் குடும்பத்தில் ஒருவர் முயற்சித்து வருகிறது என அரசு. கிராமங்களிலும் நகர்ப்புற குடிசை பகுதிகளிலும் வாழும் ஏழை மக்களுக்கு அரசின் திட்டங்கள் கிடைப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்தியாவுக்கான வளர்ச்சி அடைந்த உறுதியேற்பு யாத்திரையில இந்த மெயின் எய்மே என்னன்னா, ஸோ நிறைய வெஹிக்கல்ஸ் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு சேர்க்கணும் அப்படின்றது தான் இந்த கவர்மெண்டோட எய்மா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்த சிரமமும் இல்லாமல் பலன்கள் கிடைக்க வேண்டும். இந்த காரணத்துக்காகவே மோடி உத்தரவாத வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. ஸோ இந்த வெஹிக்கல்ஸ் மூலியமா தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கீம்ஸும் வந்து சென்றடைய போகுது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ஏழைகள், விவசாயிகள், சிறு வர்த்தகர்கள் மற்றும் சமூகத்தின் இதர தரப்பினருக்கும் நாங்கள் வந்து உதவி வருகிறோம் அப்படின்னும் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாகனங்கள் மூலியமா மக்களுக்கு வந்து கவர்மெண்டோட ஸ்கீம்ஸை கொண்டு சேர்க்கிறது தான் இந்த ஸ்கீமோட மெயின் எய்ம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அம்ருத் திட்டத்தை பற்றியும் பேசியிருக்காங்க. ஸோ அம்ருத் திட்டம் இல்லை வந்து ஸ்மார்ட் சிட்டிஸ் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திட்டம் ஆகியவற்றின் மூலம் சிறு நகரங்களில் அடிப்படை வசதிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லா கொண்டு வரணும். இப்போ வந்து தண்ணி இல்லைன்னா தண்ணி கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் ட்ரைனேஜ் கிளீன் இல்லைன்னா ட்ரைனேஜ் கிளீன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எல்லா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்ருத் அண்டு ஸ்மார்ட் சிட்டிஸ் திட்டத்துக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா பிரதமரின் ஸ்வாநிதி திட்டம், சரிங்களா? ஸ்வாநிதி, PM ஸ்வாநிதின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒன்றும் இல்லை, இது யாருக்காக கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்காக கொடுக்கறது. அதாவது தெரு ஓரத்தில் கடை வச்சிருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஒரு சப்சிடி மாதிரி கொடுக்கறது. நீங்கள் வாங்குற லோனுக்கு, ஓகேங்களா, இந்த ஸ்கீமில் நீங்கள் வாங்குற லோனுக்கு எந்த ஒரு கொலாட்ரல் செக்யூரிட்டியும் வந்து நீங்கள் கொடுக்க தேவையில்லை அப்படின்றது இதில் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மருந்தகம் பற்றி பேசியிருக்காங்க. 80% தள்ளுபடி விலையில் மருந்துகள் வந்து கிடைக்குது அப்படின்றதையும் பேசியிருக்காங்க. ஸோ இது ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா 10,000வது இந்த மக்கள் மருந்தகம் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நம்ம நேற்று நியூஸில் வந்து சொல்லியிருப்போம். ஸோ அது தெரிஞ்சதுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2024 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு மகளிர் இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். 2024 மக்கள் தொகை கணக்கெடுத்த பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் இடஒதுக்கீடு அப்படின்றது தெரியும். ஸோ 2026 டீலிமிட்டேஷன் கமிஷன் போட்டு முடிச்சுட்டு
அதுக்கப்புறம் 2029 தான் அது வந்து லீகலைஸ் வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இங்க மினிஸ்டர் வந்து ஒருத்தவங்களை பத்தி பேசியிருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு பார்க்கலாம். ராணி அப்பாக்கா அப்படின்ற ஒருத்தவங்க தான். ஸோ இவங்க யாரு அப்படின்னா கர்நாடகால பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டா சண்டை போட்ட ஒரு இந்தியன் லேடி. ஸோ அவங்க தான் வந்து இதை சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அவங்கள பத்தி வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பேசியிருக்காங்க. ஸோ அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராணி அப்பக்கா. சரிங்களா? ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானால சம்மக்கா சரக்கா அப்படின்ற அந்த 2 ட்ரைபல் யூனிவர்சிட்டிஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அவங்களோட பேரில் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ சம்மக்கா சரக்கா இவங்கள இது கொடுமைப்படுத்தின அந்த கிங்கோட நேம் என்ன அப்படின்றது தெரிஞ்சதுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த நியூஸும் நம்ம வந்து நேற்று சொல்லியிருப்போம். ஸோ இங்க பாருங்க, கர்நாடகத்தின் உள்ளல் பகுதியில் 16ஆம் நூற்றாண்டில் ஆட்சி புரிந்த ராணி அப்பக்கா அப்படின்ற இந்த உமன் லீடர் வந்து பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்களை எதிர்த்து போரிட்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம என்ன பண்ண போறாங்கன்னா சுதந்திர போராட்டம், அரசியல் நிர்ணய சபை இதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் ஆற்றிய பங்கை வந்து 3 புத்தகங்களா வந்து போட போறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா காலமானார் குவைத் மன்னர் ஷேக் நவாப் அல் அகமது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல நெக்ஸ்ட் மன்னர் வந்து யாரு அப்படின்றத பாருங்க. ஸோ அகமது அல் ஜாஃபர். ஸோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா குவைத்தோட அடுத்த மன்னர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மிக வயதானவரும் கூட அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்று முதல் புயல் நிவாரணம் ரூபாய் 6000 வந்து புயல் நிவாரணத்துக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த புயலோட நேம் வந்து மிச்சம். ஸோ இதுக்கு பேரிட்டது வந்து பாத்தீங்கன்னா மியான்மர். ஸோ அது தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு விளக்கம் பெறதுக்கு தொலைபேசி எண்களும் கொடுத்துருக்காங்க. 1100 அப்படின்ற இந்த நம்பர் தான் டோல் ஃப்ரீ நம்பரா யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. எவ்வளவு ரூபானா 6000 ரூபாய். நெக்ஸ்ட் நியூஸ் கரும்பு சாறிலிருந்து எத்தனால் தயாரிக்க தடை நீக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட அதாவது வேர்ல்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சுகர் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிஸும் வந்து கரும்பு சாறிலிருந்து எத்தனால் தயாரிக்க தடை நீக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டு சந்தையில போதிய அளவு சுகர் இல்லாதனால ஸோ அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து ரூல் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அது வந்து அந்த கண்டிஷன் வந்து நார்மலைஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இனிமேட்டு எத்தனால் கரும்பு சாறுல இருந்து எத்தனால் தயாரிக்கலாம் அப்படின்ற அந்த தடையை வந்து நீக்கிட்டாங்க அப்படின்றது தான் இந்த நியூஸ். வேற எதுவுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஓமன் உறவை வலுப்படுத்தும் தொலைநோக்கு ஆவணம் ஏற்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க தெரிஞ்சுக்கணும் முக்கியமா. ஸோ இந்தியாவுக்கும் ஓமனுக்கும் எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்றது. ஸோ இந்தியாவுக்கும் ஓமனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3rd செஞ்சுரியிலேருந்தே வந்து ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓமன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அதாவது எந்தெந்த ஆர்கனைசேஷன்லாம் மெம்பராக இருக்குன்னா ஜிசிசி, கல்ஃப் கார்பரேஷன் கவுன்சில், IONS அப்படின்ற இந்த ஆர்கனைசேஷன்ல மெம்பராக இருக்கு. ஸோ அது போக இன்னும் நிறைய அரப் லீக் இந்த இந்த கார்பரேஷன்லையும் இந்த லீக்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓமன் வந்து மெம்பராக இருக்கு. ஸோ நிறைய இதில் வந்து ஓமன் மெம்பராக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெஸ்ட் ஏஷியாவோட என்ட்ரன்ஸ் அண்ட் கேட்வேவா கூட ஓமன் வந்து இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இங்க இருக்க ஒரு முக்கியமான போர்ட் வந்து என்ன அப்படின்றதுனா துக்கம் DUQM அப்படின்ற இந்த போர்ட் வந்து இங்க ஃபேமஸா இருக்கு. ஸோ இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்தியா ஓமன் பத்தி கேட்குறாங்கன்னா ஒரு 4-5 பாயிண்ட் எழுதுறதுக்கு நீங்க பார்த்துக்கணும். ஸோ இது வந்து மெயின்ஸ் ரிலேட்டட் தான். முக்கியமா நீங்க பார்க்கும்போது இந்தியா ஓமன் ஸோ இதுக்காக எந்த நாட்டுக்கு இடையில ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தொலைநோக்கு ஆவணம் இந்தியாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஓமன் அப்படின்றதான். ஸோ இதில் ஒரு 10 டிபார்ட்மெண்ட்ஸ் அதாவது 10 துறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஓமனுக்கும் வந்து MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. வேற எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் நியூஸ் நாடாளுமன்ற பாதுகாப்பு உயர் அதிகார குழு ஆய்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்று நம்ம பார்த்ததே தான். ஸோ இது மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா அவர்கள் வந்து எல்லாத்துக்கும் வந்து நான் வந்து இனிமேட்டு வந்து பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இனிமேட்டு வந்து நாடாளுமன்றத்தில் எது நடந்தாலும் நான் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸ் அரபிக்கடலில் பகுதியில் கடத்தப்பட்ட மால்டா சரக்கு கப்பலை மீட்க சுற்றி வளைத்தது இந்திய கடற்படை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கடற்கொள்ளையர்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் வந்து கடத்தப்பட்டிருக்கு அப்படின்றது தான் இந்த நியூஸு. ஸோ இது வந்து எந்த ஊருக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னா சோமாலியா நாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்ட மால்டா நாட்டு சரக்கு கப்பலை வந்து இந்திய கடற்படை வந்து மீட்டிருக்காங்க அப்படின்றது தான் நியூஸு. நெக்ஸ்ட் நியூஸ் சரக்கு போக்குவரத்தை அடுத்தது இந்த நியூஸு வர்த்தக திறன் கேடயத்தை வென்றது தெற்கு ரயில்வே அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ ஏன் அப்படின்னா ஃபுல்லி எலக்ட்ரிஃபைடு ஆயிடுச்சு நம்மளோட இது சதர்ன் ரயில்வே. ஸோ அதுக்காக தான். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. வர்த்தக திறன் கிடையத்தை எந்த ரயில்வே ஜோன் வந்து ரீசெண்டாக வின் பண்ணுச்சு அப்படின்னா சதர்ன் ரயில்வே. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஹைலி எக்ஸ்பெக்டட். ஸோ கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், சரக்கு போக்குவரத்தை கையாள்வதில் தமிழகம் உட்பட 13 மாநிலங்கள் சாதனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அறிக்கையில இது வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ முக்கியமா தமிழ்நாடு இருக்கு அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் போலாம். நெக்ஸ்ட் நியூஸ், அதை ஆர்வலர் அலி அபு அவத் அமைதி நிராயுதபாணி ஆக்கம் மற்றும் வளர்ச்சிக்கான இந்திரா காந்தி பரிசு பெற்றவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பாலஸ்தீனம். நெக்ஸ்ட் நியூஸ், அக்டோசைட் மாத்திரைகள் பின்வரும் எந்த நோய்க்கான சிகிச்சைக்காக உருவாக்கப்பட்டது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இடுப்பு புற்றுநோய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பெல்விக் கேன்சருக்காக. நெக்ஸ்ட் நியூஸ், பெரிய வாசிப்பு நடவடிக்கைக்காக கின்னஸ் உலக சாதனை படைத்த நகரம் எது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பூனே. நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அதாவது இஸ்ரோ எந்த ஆண்டுக்குள் இந்திய விண்வெளி வீரர்களை முதல் முறையாக நிலவுக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2040. நெக்ஸ்ட் நியூஸ், இந்திரா விருது பெற்றவர் 2023 அமைதிக்கான காந்தி பரிசு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா யாருன்னு கேட்குறாங்க. ஸோ 2 பேருமே தான். அதாவது டேனியல் பாரன்போயும் அலி அபு அவத் இவங்க 2 பேரும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பரிசை வந்து பெற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், 3வது பா கோவிந்த பிள்ளை நினைவு தேசிய விருது 2023 யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அருந்ததி ராய் அவர்களுக்கு. நெக்ஸ்ட் நியூஸ், பின்வருவனவற்றில் வேகமான தாக்குதல் கப்பல் எது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்எஸ் தர்முகலி. ஸோ இந்த பேர்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஐஎன்எஸ் போர்க்கப்பல்லாம். நெக்ஸ்ட் நியூஸ், ஆசிய வளர்ச்சி வங்கியின் தலைமையகம் எங்குள்ளது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மணிலா, பிலிப்பைன்ஸ். இது வந்து உங்களுக்கு எக்கனாமிக் கொஸ்டின். நெக்ஸ்ட் நியூஸ், COP29 உச்சி மாநாட்டை எந்த நகரம் நடத்த உள்ளது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பாகு, அசர்பைஜான். ஸோ COP28 வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னா துபாயில. நெக்ஸ்ட் நியூஸ், மெர்சர் வெளியிட்ட குவாலிட்டி ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் 2023 படி இந்தியாவில் சிறந்த வாழ்க்கை தரம் கொண்ட நகரம் எது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத். ஸோ அவ்வளவுதான். இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.